ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பெண்ணே சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தியை வந்து அன்போட அம்மா வந்து ரொம்பவே வந்து மிரட்டுறாங்க. இந்த விஷயத்தினால ஆனந்தியும் அவங்க மிரட்டுறதை கேட்டுட்டு பயந்து போயிட்டு அன்போட பேரை வந்து அப்பா இல்லை அப்படின்னு தூக்குறதுக்காக வந்து ஆனந்தியும் வந்து முடிவெடுத்துட்டாங்க. அதுதான் வந்து இந்த சீரியலில் பார்க்க போகிறோம். ஆனந்தி பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆனந்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஆனந்தி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அன்பு சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் சொல்லக்கூடியது இன்றைக்கான எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான். நைட்டு தான் வந்து உங்களுக்கு சீரியலில் வரும். ஆனால் நான் இப்போது இன்றைக்கான எபிசோடை இப்போவே வந்து சொல்லிடுவேன். ஒரு 2 வீடியோஸில் சொல்லிடுவேன். அதனால் தொடர்ந்து 2 வீடியோஸுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம அன்போட அம்மா, அதாவது லல்லி தானே அன்போட அம்மா பேர். லல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி வந்து மிரட்டுறாங்க. ஆனந்தி வந்து இருக்காங்க. போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆனந்தி வந்து வேண்டாம், சொல்லிட வேண்டாம், நான் வந்து அவங்களோட பேரை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அன்போட அம்மா ஆனந்திக்கு கொஞ்சம் பயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அம்மா அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஆனந்தியோட அம்மா அப்பாக்குள்ள கோகிலாவோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே உடனே ஆனந்தி வந்து பயந்துட்டு நான் வந்து அன்போட பேரை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே காலை வந்து வச்சிடுறாங்க. அன்போட அம்மா காலை வச்சிடறாங்க. காலை வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப கோகிலோட அப்பா வந்து அன்போட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே இவங்க வந்து நார்மலாக வந்து பேசுகிறாங்க. இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க, அதான் வந்து போய் சேர்ந்துட்டிங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இருந்து கால் வரவே இல்லையே, உங்களை அன்றைக்கி வீட்டில் கூட ஒழுங்காகவே கவனிக்க முடியலை, என் மருமகளுக்கு என்ன குறைச்ச, என் மருமக நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாட மடையாக பேசுகிறாங்க கோகிலாவோட அப்பா கிட்ட. அதோட பேசிவிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க அன்போட அம்மா. ஃபோனை வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் இப்படி பேசினேன், நீ மட்டும் பேரை மாற்றலைன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி மாற்றி பேச வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே துளசி இருந்துக்கிட்டு, அப்படி சொல்லுங்க அத்தை, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அத்தை, இந்த ஆனந்திக்கு அவ்வளோ திமிரா, ஆனந்தி உன்னையெல்லாம் இப்படி பண்ணாதான் நீலாம் வந்து இது பண்ணுவேன், உன்னையெல்லாம் இவ்வளோ தூரம் உனக்கெல்லாம் இறங்கி பண்ணணும், அப்போ தான் உனக்கு பயம் வரும்டி, ஒழுங்காக வந்து அன்பு மாமா பேரை ஒழுங்காக எடுக்கிற, ஊர் பேர் தெரியாத குழந்தைக்கெலாம் என் அன்பு மாமா பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு துளசி வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஆனந்தி வந்து அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, இதை சொல்லிடுறாங்களா. சொன்னதுக்கப்புறமா ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் போய் உட்காந்துருப்போம், அன்பு ஒழுங்காக வந்ததுக்கப்புறமா அன்புக்கிட்ட நீ விஷயத்த சொல்கிற, இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் வேலைக்கு போகாமல் லீவ் போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து அதே மாதிரி ஆனந்தி வந்து அழுதுகிட்டே வந்து தலையில் கை வச்சு டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. அன்பு வந்து வராங்க. அன்பு வந்ததுக்கப்புறமா ஆனந்தி அன்புக்கிட்ட, அன்பு வந்து ஆனந்தி இப்படி உட்காந்துருக்க போய்ட்டு, என்னாச்சு ஆனந்தி, வா கிளம்பலையா, வேலைக்கு போகலாம் அப்படின்னோடனே, இல்லை நான் இன்றைக்கி வரலை அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. உடனே அன்பு, என்ன ஆச்சு ஆனந்தி, ஏன் வரலை அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் நான் வரலை, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. உடனே அன்பு விடலை, உடம்பு சரியில்லையா, சரி வா அப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம், நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து கூப்பிட்றாங்க. ஆனந்தி சொல்கிறாங்க, இல்லை நான் வரலை, நான் வந்து உடம்பு சரியில்லைன்னா எனக்கு அப்படி ஒன்றும் சீரியஸ் இல்லை, நான் தூங்கணும், தூக்கம் இல்லாமல் இருக்குது, தூங்குனா சரியாயிரும் அப்படின்றாங்க. சரி ஆனந்தி தூங்கணுமா, சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதோட இவங்க சொல்கிறாங்க, ஆனந்தி நான் தூங்கணும்னு சொல்லுதேங்க, என்னங்க கூப்பிட்றீங்கன்னே அப்படின்னோடனே, சரி தூங்கு, கோகிலா வீட்டில் போய் விடுறேன், கோகிலா வீட்டில் தூங்கு அப்படின்றாங்க. உடனே ஆனந்தி, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே தூங்குனா என்ன அப்படின்னோடனே, இல்லை இங்கெல்லாம் வந்து உன்னை சதி பண்ணுறதுக்குனே சில பேர் இருக்காங்க, அதனால யாரையும் நம்பி இங்கெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது, நீ வா அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து அன்போட அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துடுது. ஏன்னா இதெல்லாம் துளசி அன்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. உடனே அன்போட அம்மா, டே அன்பு, எதை மனசில் வச்சு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம அன்பு, ஆமாம் வேறு எதை மனசில் வச்சு பேசிகிட்டு இருக்க, வீட்டோட சூழ்நிலையும் சரியில்லை, ஆனந்திக்கும் சூழ்நிலை சரியில்லை, அதனால் உங்களெல்லாம் நம்பி விட்டுட்டு போக முடியுமா, சில துஷ்ட சக்திகள் இங்கே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரை, துளசியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்போட அம்மா எதுவுமே பேசலை. அன்பு வந்து இப்படி சொன்னதுக்கப்புறமா ஆனந்தி வந்து, இல்லைங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அன்பு விடலை. சரி ஆனந்தி அப்போ நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு, யாழினி இங்கே கொஞ்சம் வா அப்படின்றாங்க. உடனே யாழினி வராங்க. யாழினி வந்ததுக்கப்புறமா அன்பு வந்து யாழினி கிட்ட, யாழினி நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், இன்றைக்கி அக்கா வந்து ஆஃபீஸ் வரலையா, அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால அக்கா ஆஃபீஸ் வரல, நீ வந்து அக்காவை வீட்டில் இருந்து பார்த்துக்கோ அப்படின்றாங்க. பார்த்தா யாழினிக்கு மூஞ்சி ஒரு மாதிரியாக போகுது.
என்னடா யாழ்னி என்னடா எப்பயும் நல்ல பொண்ணாக இருப்பா, என்னாச்சு யாழ்னிக்கு மூஞ்சி ஒரு மாதிரியாக போதேன்னு சொல்லிட்டு நம்ம சீரியலை பார்க்கும்போதே நான் யோசித்தேன். அப்புறம் தான் பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதே வந்து தெரிய வருது. அப்போ தான் வந்து அன்பு சொன்னதுக்கப்புறமா யாழ்னியும் சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன், அண்ணியை நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து காலேஜ் போகாமல் லீவ் எடுக்க சொல்லிட்டாங்க. அன்பு சொல்லிட்டாங்க, யாழ்னி நீ லீவ் எடுத்துருமா, லீவ் எடுத்துட்டு அண்ணியை பார்த்துக்கோ, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அன்னைக்கு என்னன்னாலும் பண்ணி கொடு, அன்னைக்கு என்ன தேவைனாலும் வாங்கி கொடு, அண்ணியை வேலை பார்க்க விடாத, அன்னி கூட இருந்தே பார்த்துக்கோ, உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் யாழ்னி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ யாழ்னி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அது என்ன அப்படின்னா இப்போது அன்பு வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறமா அன்போட அம்மா வந்து யார் நம்ம யாழ்னி அப்போ இல்லை, உடனே அவகிட்ட யார்கிட்ட நம்ம ஆனந்திக்கிட்ட வந்துட்டு அவளைதான் அன்பு சொல்லிட்டான்ல ஒழுங்காக கிளம்பு, எனக்கு தெரியாது யாழ்னி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, யாழ்னி எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி எங்கேயாச்சும் அனுப்பி வைக்கிற, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், நீ கொண்டு வந்த பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும், ஒழுங்காக இதெல்லாம் யாழ்னி எங்கேயாச்சும் அனுப்பி வச்சுட்டு எங்கள் கூட வா, நாங்கள் 3 பேரும் நம்ம 3 பேரும் போய் பேரை மாற்றிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனந்தி வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஆனந்திக்கு ஒன்றுமே புரியல, யாழ்னி எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நீங்களே இந்த ட்விஸ்ட்டை யோசித்திருப்பீங்க, யோசித்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. என்ன ட்விஸ்ட்டுனா, நம்ம யாழ்னியோட காதலன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யாழ்னியை பிக்கப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ யாழ்னிக்கு கால் பண்ணுறாங்க, யாழ்னி என்னாச்சு காலேஜ் வரணும்ல, நீ என்ன இன்னும் காணோம் அப்படின்னோடனே அப்போ தான் யாழ்னி சொல்கிறாங்க, டேய் நான் காலேஜ் இன்றைக்கி வர முடியாதுடா, அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லைன்னா அண்ணன் என்னைய அண்ணியை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் என்னால் வர முடியாது, ஆனால் இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குடா, அது கூட பிரச்சனை இல்லை, 2 இன்டர்னல்ஸ் தான் வைப்பாங்க, அதில் ஒரு இன்டர்னலில் வந்து நான் நல்ல மார்க் தான் எடுத்தேன், அதனால் அடுத்த இன்டர்னலில் எழுதலைனாலும் இந்த மார்க்கு போட்டுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரீ எக்ஸாம் வைக்கணும்னு சொன்னால் வச்சுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஆனால் நான் இன்றைக்கி வர முடியாதுடா, தயவு செஞ்சு அண்ணியை தானடா பார்த்துக்கணும், அதானே முக்கியம், அன்னைக்கிட்ட இதை பற்றி சொல்ல முடியல எக்ஸாம் இருக்குன்னு, ஏன்னா அண்ணன் என் மேலே நம்பிக்கை வச்சு சொல்லுது, நான் அப்போ முடியாதுன்னு சொன்னால் அது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க யாழ்னி வந்து காதலன்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை இப்போ ஆனந்தி கேட்டுடுறாங்க. ஆனந்தி கேட்டுட்டு யாழ்னி என்னம்மா எக்ஸாம் வச்சுக்கிட்டாமா இந்த மாதிரி வீட்டில் இருந்த நீ, இதில் என்னம்மா இருக்குது, நீ எக்ஸாமுக்கு போ, அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா, அண்ணன் வந்து என்னை பற்றி யோசிக்கிறத தவிர வேறு அவருக்கு எதுவுமே கண்ணுக்கே தெரியாது, என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பார், அதனால் எக்ஸாம் இருக்கிற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வருது, நீ எக்ஸாமுக்கு போமா, எக்ஸாம் தான் முக்கியம், அன்றைக்கி ஒன்றும் இல்லை தூங்கி எழுந்தா தானே சரியாயிரும், நான் பார்த்துக்கிறேன், நான் ரூமெல்லாம் அடைச்சி போட்டு கதவெல்லாம் மூடிட்டு இருக்கிறேன், ஏதாச்சும் ஒன்றுனா உனக்கு கால் பண்ணுறேம்மா, ஒன்றும் இல்லை நீ எக்ஸாமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாழ்னியும் சரிக்கா சரி அண்ணி நான் எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாழ்னியும் எக்ஸாம் போக கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டாட்டா.